சொல்லியிருக்கேன்னா சொல்ல மாட்டேன். அது சபை நாகரிகம் கிடையாது. இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் மேடையில் அழுததே கிடையாது. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா எனக்கு துண்டு ஓத்துனார். துண்டு ஓத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுதுருக்கேன். துண்டு ஓத்துற அழுத அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா சொன்னார் என்னைய. எப்படி இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு என் கையால் துண்டு ஓட்டேன். அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு சரி என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு தம்பி வேந்தம்பட்டி ராஜேந்திரன் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன். இதே மேடைக்கு சரி என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் சொன்னார்ல. ஆமா, பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன். வாங்கிட்டு எனக்கு துண்டு ஓத்தாதப்பா. என் பாசக்கயிறு வச்சுக்க சுத்தின மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை ஓட்டு நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன். துண்டு ஓத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். வாங்கி நீ போத்தி விட்டு வேண்டியதானே அவருக்கு. ஆத்தாடி போத்தி இருந்தாலும் அப்படி புழு புழுன்னு இருந்திருக்கேன். அப்படிலாம் இருக்கு. ஆனால் வந்த கலைஞர்கள் நாங்கள் தினமலர் நிருபர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கு முக்குரோடு நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் கிராம சபை சார்பாகவும் சால்வை வழங்கப்படுகிறது. நமது நரிக்குடி முக்குரோடு அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவில் 25ஆம் ஆண்டு ஆடி வெள்ளி பொங்கல் விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேற்படி கோவிலுக்கு முன் அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் நமது உயர் திரு நரிக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாடக கலா ரசிக பெருமக்களையும் அன்பு உறவுகளையும் அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கும் நமது நரிக்குடி முக்குரோடு அருள்மிகு முனீஸ்வரர் திருக்கோவில் சபை உறுப்பினர்கள், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் நரிக்குடி கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக என் அன்போடு வரவேற்கின்றார்கள். அமைதியாக உட்கார்ந்த நாடகத்தை ரசிங்க. சிறப்பான கூட்டம். பொதுவாக நமது நரிக்குடி முக்குரோடுனாலே கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. சுற்று வட்டார கிராமமே வந்து உட்கார்ந்த நாடகம் பார்க்கும். அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நேற்று போன ஊரில் நியாயமான கூட்டம், இன்றைக்கி அதை விட நல்ல சிறப்பான கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்கும்போது தான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி யாருன்னா நீங்கள் தான் எங்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. வெளியே வந்தோடனே உங்கள் முகத்தை தான் பார்ப்போம். நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு உட்காந்து நாடகத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நாங்களும் தொழில் பண்ணுவோம். அந்த அளவுக்கு உங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்கள் கூட்டம் ஒரு பகுதி, பெண்கள் கூட்டம் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிஞ்சு உட்காந்துருக்கிய. இந்த கடைசியில் தாய்மார்களாக உட்காந்துருக்கிய. ஏத்தா தலையில் முக்காடு ஓட்ட உட்காந்துருக்கிய. தாய் அந்த முக்காடை எடுத்தாய். நம்மளுக்கு பார்வை நல்லா க்ளீனாக தெரியும். அந்த முக்காடை எடுத்தாய். அவ்வளோ லாங்கில் உட்காந்துருக்கீல. இந்த கடைசியில் உட்காந்துருக்காள் பூரா ஏன் தெரியுமா அங்கே உட்காந்துருக்குங்க? அதெல்லாம் பப்புன் டான்ஸ் பார்க்குற குரூப்பு. பப்புன் டான்ஸை பார்த்த உடனே அப்படியே பாயை சுருட்டிட்டு வீட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணி உட்காந்துருக்கீங்க. தயவுசெய்து யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. விடுற வரைக்கும் நாடகம் சிறப்பாக நடக்கும். வந்திருக்க கலைஞர்களுக்கு நீங்கள் தான் உற்சாகமும் நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கணும். ஏன்னா நாடகத்தை நல்லபடியாக நடிக்கிறது எங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மை செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கிறது உங்கள் பொறுப்பு. அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்தா பிரச்சனை கிடையாது. நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எது தெரியுமா? என்ன? அந்த கைதட்டுதான் எங்களுக்கு பெரிய போதையே. கண்டிப்பா. ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்க கைதட்டினீங்கன்னா, ஆஹா பாட்டு பாடும் பொழுது கைதட்டுறாங்களே அப்பனா பாட்டை ரசிக்கிறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு 2 பாட்டை சேர்த்து பாடுவோம், ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாட்டு பாடும் பொழுது கைதட்டாம பேசும்போது கைதட்டினீங்கன்னா, ஆகா பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்குப்பா, இன்னும் 2 வசனங்கள் சேர்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் கொடுக்கும். பாடும் பொழுதும் பேசும் பொழுதும் கைதட்டாம ஆடும் பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா, சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு, அதுக்கு தான் கைதட்டுறாங்க, மேற்கொண்டு ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். அப்போ நீங்கள் எதை ரசித்து கைதட்டிங்களோ அதுக்கு தகுந்தாப்ப நாங்கள் தொழில் பண்ணுவோம். பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. தக்காளி எதுவுமே பிடிக்கலையா, சரி மண்ணை வாரி தூத்துங்க. வேற என்ன பண்ணுறது? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டுறதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். எங்கள் சோறா கைதட்டுங்க. இப்போ இந்த கைதட்டு விடிகிற வரைக்கும் குறையப்படாது. அதனால் நல்ல சந்தோஷமாக உட்காந்து நாடகத்தை பாருங்கள். பெரிய கலைஞர்கள், பெரிய இசைக்கலைஞர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை முடியும் வரை நல்லபடியாக ரசிக்கணும். இந்த நாடகத்தை நீங்கள் எப்படி ரசிக்கணும், எப்படி பார்க்கணுங்கிறத நாடகம் நடப்பது நன்னாலே நாடகம்
வருவது பின்னாலே பார்த்து மகிழுங்கள் கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே அப்படி இருக்கணுமா இல்லையா? விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருந்தாச்சா நல்லா இருக்கும். விடுற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையப்படாது. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உலகங்கிறது ஒரு கழுத மாதிரி. முன்னாடி போனா கடிக்கும், சரி, பின்னாடி வந்தா உதைக்கும். இந்த உலகமே குறை சொல்லக்கூடிய உலகம். இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்குல்ல, இந்த கூட்டத்துல எல்லாருமே காலையில நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எப்படி நாடகம் நேத்து அடேங்கப்பா நல்லா இருந்துச்சுப்பா, நேத்து வந்த பிள்ளைய பூரா நல்லா தொழில் பண்ணாங்க, நல்லா பாடினாங்க, நல்லா பேசினாங்க, எவ்வளவு விஷயங்கள் சொன்னாங்க மக்களுக்கு, நாடகம் அற்புதமா இருந்துச்சு சொல்லுவாங்க. சரி, அதுல 2 பேர் குறை சொல்லுவாங்க. எப்படி? என்ன நாடகம் நாக்காளி மயிறு மறந்துச்சு, நேத்து வந்த பப்புன்னு ஒழுங்காவ தொழில் பண்ணியா, நாக்காளி வேணா ஒரு ஆளு அப்படின்னு பேசுவாங்க. அப்ப குறை சொல்றதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்கல்ல. ஏன்னா உலகம் வந்து நல்லதை ஏத்துக்கதோ இல்லையா, அதிகமா குறைய கண்டுபிடிச்சு சொல்ற உலகமா தான் இருக்கு புள்ள காலத்துல. ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர், சரி, நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன், நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணுவாரு. பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பாரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுவாரு, சரி, கோயில் இல்லையா கோயில் கட்டி கொடுப்பாரு, ரோடு சரியில்லையா ரோடு போட்டு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தர்மசீலன். அந்த மனுஷன் செத்துட்டாப்புல, சரி, இறந்துட்டாப்புல. ஐயோ, நல்ல மனுஷன் செத்துட்டாருன்னா ஊர் உலகமே வராத பாக்குறது, ஊரு சனமே கூடிருச்சு. கடைசி நேரத்தில் அந்த மனுஷன் செத்துட்டாருப்பா, அந்த மனுஷன் மூஞ்சியை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும் சொல்லி ஊரு சனமே வருது அவரை பார்க்கறதுக்கு. சரி, அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த மனுஷனை குளிப்பாட்டி நாடி கட்டெல்லாம் கட்டி நெத்தியில் காசை வச்சு ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க வெளியே, பார்வையாளர்களுக்கு காட்டுற மாதிரி, மக்கள் வர்ற மக்கள்லாம் பார்த்துட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வச்சுட்டாங்க. அவர் மகன் ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்கான். சரி, வந்த கூட்டத்தில் ஒரு ஆள் வேகமாக அவர் மகன் கிட்ட வந்தார். தம்பி அம்மசாமி, உங்கள் அப்பா இறந்துட்டாரப்பா, நல்ல மனுஷன் உங்கள் அப்பா, பெரிய தர்மசீலை, அள்ளி அள்ளி கொடுப்பார் உங்கள் அப்பா, உங்கள் அப்பா இறந்துட்டாரு, எப்படிப்பா இறந்தாருன்னு கேட்க உடனே சொல்கிறேன், ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று எங்கள் அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், தைலத்தை எடுத்து அரக்க தேய்ச்சேன், சரி, வலி நிற்கலடானாரு. மறுபடியும் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போய் காருக்குள்ளே உட்கார வச்சு திருச்சுழி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். சரி, ஆஸ்பத்திரியில் தான் சேட்டேன் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்ல. சரி, உடனே அந்த மனுஷன், அட பாவி, அதானே எதுக்குடா திருச்சுழி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன், வேற ஒரு அழுத்திருந்தேன்னா மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, அங்க கூட்டிட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம், உங்க அப்பனை காப்பாத்திருக்கலாம்ல, உங்க அப்பனை கொண்டு புட்டியாடா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் மனுஷனுக்கு மண்டைக்கு ஏறிடுச்சு. நல்லா இருந்த மனுஷனை நான் கொண்டு புட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி மண்டைக்கு ஏறிடுச்சு. 2வது ஒருத்தைய வந்தியான், தம்பி ராமசாமி, உங்க அப்பா இறந்துட்டாரப்பா, நல்ல மனுஷன்ப்பா, எப்படிப்பா இறந்தாருன்னு கேட்க மறுபடியும் இந்த பையன் சொல்றான், எப்படி எங்க அப்பா ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, தைலத்தை அரக்க வாங்கி தேய்ச்சி மறுபடியும் வலி நிக்கலன்னாரு, எங்க அப்பாவை காருக்குள்ள உட்கார வச்சு மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். சரி, சுதாரிச்சுக்கிட்டியா சொன்னாலும் சொல்லுவாங்கிட்டு மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனேன், ஆஸ்பத்திரியில் சேர்த்து எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ல. அட பாவி பயலே, உள்ளூர்லயே டாக்டர் இருந்திருக்காங்கடா, அவசரத்துக்கு அந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து காமிச்சிருந்தேன்னா உங்க அப்பா உசுரை காப்பாத்தி இருக்கலாமே, உங்க அப்பனை கொண்டு புட்டியேன்னு சொல்ல. 2வது ஆளு நான் கொண்டு மண்டைக்கு ஏறிடுச்சு. 3வது ஒருத்தன் வந்தியா, தம்பி ராமசாமி, உங்க அப்பா நல்ல மனுஷன்ப்பா, செத்துட்டாருப்பா, எப்படிப்பா செத்தாருன்னு கேட்க ஒண்ணும் இல்லைண்ணே, நேற்று ராத்திரி எங்க அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு, சரி, தைலத்தை எடுத்து அரக்க நெஞ்சில தேய்ச்சி வலி நிக்கலன்னாரு, உள்ளூர் டாக்டரை கூட்டிட்டு வந்து காமிச்சேன், அவர் திருச்சுழி டாக்டர் போய் காட்ட சொன்னாரு, சரி, திருச்சுழிக்கு கூட்டிட்டு போனேன், அவங்க மதுரை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் சொன்னாங்க, சரி, மதுரை ஜிஹெச்சுக்கு நான் கூட்டிட்டு போனேன், எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ல. அட படுவாவி, வயசான காலத்துல உங்க அப்பனை இப்படி அலக்கடிக்க வச்சிருக்கியே, வீட்டுல போட்டிருந்தா கூட உங்க அப்பன் நிம்மதியா செத்துருப்பானே, இப்படி அலைய வச்சு உங்க அப்பனை கொண்டு புட்டியேன்னு சொல்ல. சரி, மேற்கொண்டு மண்டைக்கு நல்லா ஏறிடுச்சு. 4வது ஒருத்தன் வந்தியா, தம்பி ராமசாமி, உங்க அப்பா செத்துட்டாருப்பா, நல்ல மனுஷன், எப்படிப்பா செத்தாருன்னு கேட்க. சரி, டக்குன்னு ஐயா சத்தியமா எனக்கு தெரியாதுயா, நேற்று ராத்திரி நான் வேலைக்கு போயிட்டேன், எங்க அப்பா இந்த படுத்து கிடக்கிறேன், உசுப்பி கேளுங்கன்னு சொல்ல. அப்போ குறை சொல்றதுக்கு 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நாங்கள் ஏதாவது குறைகள் பண்ணியிருந்தாலும் அதை நிறைவாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு
மேற்படி கோவிலுக்கும் அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வானியில் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தாய் ஈன்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது கமதி அருகாமல் உள்ள ஆரகுடியைச் சேர்ந்த MK வல்லரசன் அவர்கள் இவ்வரக மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்புட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்கோயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி MSK கலைமகள் அவர்கள் இவ்வரக மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். திபகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையொரு உரையாரும் சொல்லெடுக்கு வீரர் காரைக்குடியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை P. ஜெயமாதவன் அவர்கள் இவ்வரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுங்கள் அமைந்திருக்கும் 6 மணிய சக்கரவர்த்தி இலிசி திலகம் நமது முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கிடாதரைக்கையைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாமா MB முருகன் அவர்கள் இவ்வரக மேடைகளை 6 மணியும் அன்பார்கள். கலிரசமாய் மனுவரும் சிறப்பான நன்றி. நல்ல அற்புதமான ஒரு பாடல். இன்பமெங்கே என்று தேடு அது இங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. மனுஷன் இன்பத்தை தேடி ஓடுறேன். கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம் கணிகையரின் துணையினிலே கிடைப்பதுதான் இன்பம் இணையில்லா மனையாளை வாய்மொழிகை இன்பம் அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். எப்படி அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த பாட்டு இல்ல, பொதுவாக பழைய பாடல்கள் 100 வருஷம் ஆனாலும் அழியவே அழியாது. காலத்தில் அழிக்க முடியாத பாட்டெல்லாம் நிறைய போட்டுட்டாங்க, சாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஆமா, இனிமேல் கண்ணதாசன் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? கண்டிப்பா. கவிஞர் வாலி மாதிரி ஐயா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் சாதனையாளர்கள். தெரிஞ்சுவுக தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஐயா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு கண்ணதாசன் ஐயா பாட்டை கேட்டோம்னா சரி ஒரு மனுஷன் சாமியார போயிருவேன். ஓ, அப்படிலாம் அவருடைய பாடல் வரி அப்படி இருக்கும். எப்படி போட்டுருப்பார் தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடவிட்டு ஆவி போனாய் கூடவே வருவது. இது கேள்வி.
அதுக்கப்புறம் பதில் கொடுத்துருப்பாரு பாருங்க. சரி. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும். செத்ததுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. இந்த பாட்டை கேட்டோம்னா என்னடா வாழ்க்கை, என்னத்தை சாதிச்சு என்னத்தை கொண்டு போக போகிறோம், ஒன்றும் கிடையாது. சாமியாரை போயிடுவோம். சாமியாரை போகக்கூடிய மனசு வந்துடும். புதிகளி அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. இந்த இரவு நேரத்தில் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க நேரத்தில் பாட்டு கேட்கணும்னா யார் பாட்டை தெரியுமா கேட்கணும்? ஐயா பிபி சீனிவாசன் ஐயா பாட்டு போடுவார். என்ன பாட்டு தெரியுமா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்களும் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்களும் இருக்கும் மனசு கஷ்டமா இருக்க நேரத்தில் இந்த பாட்டை கேட்டோம்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில கோழையாவே இருப்பியான். சரி. அந்த கோலை கூட வீரனா மாறணும்னா யார் பாட்டை தெரியுமா கேட்கணும்? யார் பாட்டை? மக்கள் திலகம் ஐயா எம்ஜிஆர் ஐயா பாட்டை கேட்கணும். நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இந்த பாட்டை கேட்டோம்னா கோழையா இருக்கக்கூடிய மனுஷன் கூட வீரனா மாறிடுவேன். பாட்டு இருந்துச்சு. இப்போ ஏன் பாட்டு ஓடுறாங்க? ஏதாவது கேட்க முடியுதா? லேட்டஸ்டா ஒரு பாட்டு ஓட்டிருக்காங்க தெரியுமா? எப்படி? அப்பத்த பாட்டியா அண்ணன் பாட்டியா அப்பத்த பாட்டியா இந்த பாட்டை ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். சரி. இந்த பாட்டுல என்னடா கருத்து சொல்றாங்க, மக்களுக்கு என்ன ஒரு விழிப்புணர்வா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு ஒரு 20 தடவை கேட்டிருப்பேன். புரிஞ்சா? சூப்பரா ஓட்டிருக்காங்கல்ல. என்ன? அப்பத்த பாட்டியா அண்ணன் கிட்ட கேட்டியா? சரி. அப்பத்தை பார்க்கணும்னா அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வா, அப்பத்தை பார்க்கலாம். இந்த பாட்டுல அப்படி ஓட்டிருக்காங்க. சரி, இந்த பாட்டை கூட விடுங்க. இந்த கூட்டத்துக்குள்ள எத்தனை கொத்தனார்கள் இருப்பீங்க? சரி. எங்க கொத்தனார் இருக்கிற ஆள் பூரா லேசா கையை தூக்குங்க. அண்ணன் கொத்தனார் அண்ணே, உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பாட்டு ஓட்டிருக்காங்கன்னு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாருன்னு. தூக்கி போட்டு குத்துனாருன்னு அவர் நடு வீட்டில் போய் குத்துனாரு. வச்சு குத்துவாருமாப்ல. உலகார பாவிங்க பாட்டை கேவலப்படுத்துறாங்க. கொத்தனார் வேலை எவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்ச நேரம் வெயில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தோடனே ஆத்தாடி வெளியில போவே கூடாதுப்பா, வெயில் மண்டே பொழக்குதுப்பா, ஏசிய போடியா ஃபேனை போடியாங்கிறோம்ல. ஆனா வெயிலுன்னு பார்க்காம வெக்கன்னு பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்களே, அழகு பார்த்து இப்படி கட்டினா நல்லா இருக்கும், இப்படி கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்மளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கக்கூடிய கொத்தனார்களை உயர்வா பாட வேணாம். கண்டிப்பா ஏன் மட்டம் தட்டி பாடணும்? அதுவும் இந்த பாட்டை எதுல இருந்து எடுத்து ஓட்டிருக்காங்க? முருகன் பாட்டுங்க. குண்டக்குடி குமரையா குறைகளை தீரையா, குண்டக்குடி குமரையா குறைகளை தீரையா, மனமும் நல்ல அறிவும் மனமும் நல்ல பண்பும் சண்முகநாதன் சன்னதி நான் வணங்கும் சன்னதி. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு. எதுல கிளம்பிட்டு நல்ல வேலை டிஎம் சௌந்தரராஜன் ஐயா உசுரோட இல்ல, இருந்திருந்தாருன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாரு. இப்படி எல்லாம் பாட்டை போட்டு கேவலப்படுத்துறாங்க. இந்த பாடலை சிறப்பாக பாடிய மரியாதைக்குரிய அன்பு மாமா எம்பி முருகன் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். அரங்கமே அதிர்மளவிற்கு நந்துக்கப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் அழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களது அரசுகுலம் கண்டெடுத்த மிருதங்க ஜாம்பவான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது பார்த்திபனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த அன்பு சித்தப்பு பிஎம் சிங்கத்துறை அவர்கள் இவரங்கமிடங்களை மிருதங்கம் டோலாக தப்பு இந்த விழா. Thank you.
அற்புதமான ஒரு வாத்தியம். அப்படியே பேருக்கு தந்தாப்புல வாத்தியம் அப்படி இருக்கு பாருங்க. சிங்கம் கர்ஜனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாத்தியம். எல்லாரும் நினைப்பீங்க பரவாயில்லையே மிருதங்கார் கையில் மோதிரம்லாம் போட்டு வாசிக்கிறாருன்னு. அது மோதிரம் கிடையாது. ஆஸ்பத்திரியில் அடிபட்டுச்சுன்னா பேண்டேட் ஓட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை டேப்பு அது ஏன் ஒட்டியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. நினைப்பீங்க சும்மா ஸ்டைலுக்கெல்லாம் கிடையாது. இப்போ தமிழ் வாசிக்கிறவங்க கவனிச்சிருக்கீங்களா, கையில் 5 விரலையும் கூடு ஓட்டிருப்பாங்க, இந்த கையில் குச்சி வச்சுருப்பாங்க. அப்படி வாசிக்கும் பொழுது அந்த சத்தம் பரல் விழுகணும். அருமையாக இருக்கு. கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கூடு ஓட்டிருப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஆனால் கையில் அவர் கூடு ஓட்டெல்லாம் வாசிக்கல. இங்கே மிருதங்க வாசிக்கிறவர், இங்கே மிருதங்க வாசிக்கிறவங்க, இந்த ஆல்ரவுண்டு வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன 2 நாளைக்கு ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணணும். கையில் பிளேடை வச்சு லேசாக அப்படி சீவி விட்டுக்கிட்டே இருக்கணும், பென்சில் சீவுற மாதிரி. காய்ச்சி போயிடும். அப்போ அந்த கை வாசிக்கும் பொழுது கை அப்படியே பொழந்துடும், சாப்பிடக்கூட முடியாது, ரொம்ப சிரமம். கையெல்லாம் அப்படியே எரியும். கையெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா அப்படியே மொரன்னு இருக்கும். அடி வாங்கினாலும் இருக்குது, செவில் அந்து போகும், அப்படி அந்த கை இருக்கும். அது பொழந்து போன இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேப்பை வச்சு சுற்றி சரி பண்ணிக்குவாங்க, ரத்த கித்த வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அந்தளவுக்கு சிரமமான ஒரு வாத்தியம் இங்கே மிருதங்க வாசிக்கக்கூடிய வாத்தியமும் ஆல்ரவுண்டு வாசிக்கக்கூடிய வாத்தியமும். அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு வாத்தியத்தை கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். அவருக்கு இருக்குல்ல கீழே பெல்ல அமைக்க ஒவ்வொன்று வீங்கிரும், ரொம்ப சிரமம். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சர்தார் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது திருப்பவனம் அருகாமல் உள்ள ஏனாதியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாமா எம் கே சத்தியமூர்த்தி அவர்கள் இவரங்கம் இடைகளை பலவாத்தியம். வாத்தியம் ஏமாமு கையில் வாசிக்கிறீங்க. அப்பா சரதார் அப்பா கையில் வாசிச்சது போல் கையில் வாசிச்சிட்டிங்க. நம்ம வந்திருக்கிறது நரிக்குடி முக்கு ரோடு. கொஞ்சம் இந்த தப்பு வாத்தியம், இந்த பேங்கோஸில் அந்த தமிழ் வாத்தியம் இதெல்லாம் கேட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம்.
பேட்டரியில சார்ஜ் இறங்குது. சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மொழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மதுரை மாநகரை சேர்ந்த அன்பு தந்தையார் டி ஞானசேகர் அவர்கள். இவரங்கமடைகளை தாளம் அனுசீனு. சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு, நல்ல ஒரு கொட்டகை. கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன காரணம்னா, சில ஊருக்கு போனோம்னா கொட்டகை போட்டிருப்பாங்க, முன்னாடி அகலமாக இருக்கும், பின்னாடி ஒடுக்கமாக இருக்கும், உட்காந்து வேஷம் போட முடியாது. ஆனால் இன்றைக்கி நல்ல விலாசமாக கொட்டகை போட்டிருக்காங்க. மரியாதைக்குரிய அன்பு அப்பா காணா பூவலிங்கம் நரிக்குடி அன்பு அப்பா அவர்கள் சிறந்த முறையில் கொட்டகை அமைத்துள்ளார்கள். உள்ள ஒரு ஷேராட்டை வச்சே சுற்றலாம், அந்தளவுக்கு நல்ல வசதி. நல்ல ஆடுறதுக்கும் தோத நல்ல பெரிய மைதானம் மாதிரி நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க கொட்டகை. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி, நன்றிகத வணக்கம். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசமிகு அன்பு மைத்துனர் காணா வீரபாண்டி அன்பு மைத்துனர் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றிகத வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, மதுரை மாநகரை சேர்ந்த MSK பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்கு. வசந்த முல்லை போலை வந்து வசந்த முல்லை போலை வந்து வசந்த இசையினில் மயங்கியே உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் சூர்யா பவன் காமிக்கு அடைய நான் தான். சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகத வணக்கம். ஒரு நாடகத்திற்கு என்னதான் சிறப்பான கலைஞர்களை கூட்டிகிட்டு வந்தாலும் ஒரு நாடகத்திற்கு ஒளி அமைப்பு சிறப்பாக இருந்தால் தான் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். அந்தளவுக்கு இன்றைக்கி மிக அற்புதமான முறையில் ஒளி அமைத்து எங்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது வாஹித் ரேடியோஸ் நரிகுடி உரிமையாளர் அப்துல் காதர் ஜெயலானி அன்பு உள்ளங்கள் எங்கே ஒளி அமைப்பு எங்களது அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றிகத வணக்கம். அது என்னமோ தெரியல, எங்களுக்கு மைசூர்காரவங்களுக்கு ஏக பொருத்தமா இருக்கு. அவங்களுக்கும் தனியா ஒரு சங்கம் இருக்கும் போல இருக்கு. கூட்டம் போட்டு பேசியிருப்பாங்க போல. எப்படியும் 2025 குறைஞ்சது ஒரு 100 நாடகக்காரங்களை நம்ம கொல்லணும்டா பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. போற இடத்துல பூரா சொல்லி சொல்லி தொண்டையிலேருந்து ரத்தம் வந்ததை மிச்சம். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகான முறையில் அமைச்சிருக்காங்க. உள்ளங்களுக்கும் உரிமையாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகத வணக்கம். அடுத்த வரது டான்ஸ்கார் பாப்பா எப்படா பொம்பளை பிள்ளை வெளியில் வரும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், கவலைப்படாதீங்க. பொம்பளை பிள்ளை இப்போ தான் பாவாடை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. பாவாடையை கட்டிட்டு சீக்கிரம் வந்துடும். பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ என்னை பற்றி ஐயாக்க இங்கே இருக்கிற முனீஸ்வர சாமிக்கு பயப்படுங்க. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம முனீஸ்வரனுக்கு பயப்படணும். போகிற ஊர்லலாம் இதைத்தான் சொல்கிறேன், முனீஸ்வரனுக்கு பயப்படுங்க, சாமிக்கு பயப்படுங்கன்னு போகிற ஊரில் அதைத்தான் சொல்கிறேன். யார் இப்போ சாமிக்கு பயப்படுறா? என்ன
சாமி தான் இப்போ நம்மளை பார்த்து ஏ சாமி தான் இப்போ நம்மளை பார்த்து பயப்படுது. அப்படியா? முதல்ல முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது எப்படி கும்பிடுவோம்? எப்படி? ஐயா முனீஸ்வர ஐயா, எல்லாத்தையும் காப்பாத்து, ஆமையா, கைகால் சுகத்தை கொடு, நல்ல தொழில் வளத்தை கொடு, என் குடும்ப குட்டியோட நல்லா இருக்கணும், இப்படி தானே சாமி கும்பிடுவோம். ஆமா. இப்போ யாராவது சாமி அப்படியா கும்பிட்றாங்க? வேற முனீஸ்வரா, ஏத்த வீட்டுக்கார 80 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டான், அவன் நாசமாக போகணும், அவன் வீடு இடிஞ்சு விழுகணும், அவன் முண்டாட்டி அடுத்தவங்க கூட ஓடி போகணும், இப்படிலாம் சாமி கும்பிட்டா சாமி பயந்து ஓடாத ஐயா. மடப்புறம் கோயிலுக்கு போனால் காசு வெட்டி போடுறாங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போனால் மிளகா அரைச்சி அப்புறாங்க. அப்போ அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? ஒரே ஒரு விஷயத்த சொல்லவா? என்ன? எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா ஆண்டவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறது கடவுளுக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் இருக்க போதா? அப்ப சாமிக்கு பயப்படுங்கன்னு நம்மளும் சொல்லியாச்சு. யாரு சாமிக்கு பயப்படுறதில்ல. ஏன்னா இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சொல்றேன், இறைவன் மிக பெரியவன் தான். என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனுஷன் எப்போ பிறக்கிறா, என்ன கிழமையில பிறக்கிறா, என்ன தேதியில் பிறக்கிறா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எப்போ நம்ம சாக போகிறோங்கிறது யாருக்கா தெரியுமா? தெரியுமா? இந்த மரணங்கிற விஷயத்தை ஆண்டவன் எந்த அளவுக்கு மறைச்சி வச்சிருக்கான் பாருங்க. ஒருவேளை இந்த மரணங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், சரி, வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப நரகமா போயிடும். ஆமா. ஒருவேளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 2 பேர் ரோட்ல சந்திச்சு பேசிக்குவாங்க. எப்படி? என்னப்பா உனக்கு எப்ப சொல்லி இவர் கேட்பாரு. உடனே அவர் சொல்லுவார், நாளைக்கு சாயங்காலம் 3 மணிக்குடா டைம் கொடுத்துட்டாங்க. சாயங்காலம் 3 மணிக்கா? சரி ரெடியா உட்காந்துக்க, வரும்போது மாலை வாங்கிட்டு வந்துடுவேன். திருப்பி இவன் கேட்பான், உனக்கு எப்படான்னு? அடுத்த மாசம் 5ஆம் தேதி. 1 மாசம் இருக்கா? 1 மாசம் இருக்கா? அதுலயும் வாயை குழந்துருவேன். அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாக போயிடும். அப்போ இந்த மரணங்கிற விஷயத்த ஆண்டவன் எந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா? உயிரை எடுக்கிறவர் யார் மாமா? யமதர்மன். அவர் தானே உயிரை எடுப்பாரு. அந்த யமதர்மனே பூமிக்கு வந்திருக்காரு ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்காக. சரி. வந்து வீட்டு கதவை தட்டி இருக்காரு. இவன் கதவை திறந்திருக்கான். சரி. பெரிய மீசை, கையில கதாயுதம், சூலாயுதத்தோட யமதர்மன் நின்றுருக்காரு. சரி. நம்ம ஆளுக்கு தான் நக்கல் அதிகமா இருக்கும்ல. ஆமா. என்னப்பா ட்ராமா கம்பெனிய வேஷம் போட்டதோட ஓடி வந்துட்டியான்னு கேட்க, டேய் நான் தான்டா எம்ஏ. எம்மனா எதுக்குப்பா இங்கே வந்த? அதானே உன் உசுரை எடுக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். எதுக்குப்பா என் உசுரை இன்னைக்கு எடுக்க வந்திருக்க? இன்னைக்கு உன் உசுரை நான் எடுக்கல, நாளைக்கு தான் நான் உசுரை எடுக்க போறேன். சரி. முத நாளே வந்து உன்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன், தகவல் சொல்ல வந்திருக்கேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? அந்த அளவுக்கு நீ நிறைய தான தர்மங்கள் பண்ணிருக்க, நிறைய புண்ணியம் பண்ணிருக்க, அதனால நீ பெரிய தர்மசீலன். ஒரு நாள் அதனாலதான் முத நாள் வந்து உன்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன். உன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா ஒரு நாள் இருந்துக்க, நாளைக்கு வந்து நான் உன் உசுரை எடுத்துக்கிறேன் எம்மன் சொல்றாரு. சரி. உடனே மனுஷன் கேட்கிறேன் பாருங்க, என் உசுரை எடுக்க போறேன்னு சொன்னல, என் உசுரை எப்படி எடுக்க போற, எதை ஆதாரமா வச்சு எடுக்க போற மனுஷன் கேட்கறியான். சரி. உடனே யமதர்மன் சொல்றாரு, தம்பிங்க வா, என்கிட்ட ஓலைச்சுவடி கட்டு ஒண்ணு இருக்கு, கணக்குலக இருக்கு. ஆமா. அந்த ஓலைச்சுவடி கட்டுல ஓலைச்சுவடியில யாரு பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன். அந்த ஓலைச்சுவடியில ஓம் பேர் தான் இருக்கு, அதனால தான் உசுரை எடுக்க வந்திருக்கேன் எமன் சொல்ல. சரி. சரி பரவாயில்ல இருக்கட்டும், வந்தது வந்துட்டீங்க. எதிரியா இருந்தாலும் வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி சோறு போடுறதுதான் தமிழர்கள் பண்பாடு. ஆமா. என் வீட்டுக்கு எமனா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துட்டீங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்ல. சரி. டேய் நான் எமன்டா, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி எமனை வம்பா பிடிச்சி இழுக்கிறியா. வம்பா பிடிச்சி இழுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, சரி, தலைவால இலை போட்டு சாப்பாடை ஓடுறியா. சாம்பாரை ஊத்துறதுக்கு முன்னால அந்த சாம்பார்ல ஒரு 5-6 தூக்க மாத்திரையை கலந்துட்டான். சரி. தூக்க மாத்திரையை கலந்து சாம்பாரை ஊத்த, சரி, யமதர்மனுக்கு அந்த முள்ளங்கி வாடைக்கும் பெருங்காய வாடைக்கும் தெரியல, பசி கம்முன்னு எடுத்துருச்சு. சோத்தை பணிஞ்சு அடிச்சு உருட்டி உள்ள தள்ளுற லவக்கு லவக்கு லவக்குன்னு சாப்பிட்ட 10 நிமிஷத்துல யமதர்மே மல்லாந்துட்டாப்புல. மாத்திரை தூக்க மாத்திரை இல்லையா, மாத்திரை வேலை செய்யும்ல. ஆமா, மல்லாந்துட்டாப்புல. சூலாயுத ஒரு பக்கம் கிடக்குது, பாசக்கயிறு ஒரு பக்கம் கிடக்குது. சரி. அவர் கொண்டு வந்த எரும மாடு பின்னால சாணி போட்டு கிடக்குது. இந்த மனுஷ பயப்புல யோசிக்கிறான் பாருங்க, யமதர்மன் என்ன சொன்னாரு? ஓலைச்சுவடி கட்டு இருக்கு, அந்த ஓலைச்சுவடியில பேர் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தா எடுப்புன்னு யமதர்மன் சொன்னாரு. அதுல நம்ம பேர் தான் இருக்கு. இதுக்கு ஒரு வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடி கட்டை எடுத்து அவரை தூங்க போட்டு ஓலைச்சுவடி அப்படி பிச்சு லவக்கு அடியில சொருகிட்டான். கடைசியில தானே நம்ம பேர் இருக்கு. அப்பனா கடைசியா தானே நம்ம உசுர் எடுப்பான். இனி எப்படி நம்ம உசுர் எடுப்பான்னு சொல்லி மனுஷன் தைரியமா உட்கார்ந்துருக்க. சரி. யமதர்மன் ஒரு மணி நேரம் கழிச்சு முழிச்சிட்டாரு. சரி. தம்பிங்க வாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உசுரை எடுக்க வந்தது எமன் தெரிஞ்சு கூட எனக்கு சோறு போட்ட பாத்தியா, உண்டக வீட்டுக்கு நான் 2 பண்ண மாட்டேன், அதனால உனக்கு ஒரு உபாயம் செய்ய போறேன். பேர் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் நான் எடுப்பேன்னு சொன்னேன்ல, அப்படி எடுக்க மாட்டேன். அடியில் யார் பேர் இருக்கோ அவங்க உசுரத்தான் எடுப்பேன்னு சொல்ல அவன் ஆண்டான்.
சொல்லி முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன விதி வழியது. அதனால் யாருக்கு பயப்புறம் இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சூர்யா. ஏன் என்ற